நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். பொது அமைதி பாதிக்கும் என்ற அரசு தரப்பின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது அமைதி பாதிக்கும் என்ற அரசு தரப்பின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் தற்போது தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வு இன்று விசாரித்து அந்த இறுதி தீர்ப்பு என்பது வழங்கப்படுகின்றது. எனவே நாடு முழுவதுமே இது ஒரு முக்கிய கவனிப்பாக மாறி இருக்கின்றது. இது வெறும் மதுரையை சுற்றிய ஒரு பிரச்சனையாக இருந்து பிறகு தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாறி இன்று நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகளும் பலதரப்பட்ட மாநிலங்களை சார்ந்த மக்களும் கவனிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக மாறி இருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலை தர்காவில் நாளைய தினம் சந்தனக்கூடு உருஸ் திருவிழா நடக்கிறது. இதில் ஆடு கோழி பலியிடக்கூடாது எனவும் விழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட சில நிபந்தனைகளை விதித்து தனி நீதிபதி ஸ்ரீமதி ஜனவரி 2ஆம் தேதி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தர்கா நிர்வாகம் தரப்பிலே ஆஜரான வழக்கறிஞர் பிரபு ராஜதுரை, ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் அமர்விலே நேற்றைய தினம் அவர்கள் முறையிட்டிருந்தார்கள். அதாவது சந்தனக்கூடு விழாவில் அதிகம் பேர் பங்கேற்பது வழக்கம் எனவும் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என கட்டுப்பாடு விதிப்பது ஏற்புடையது அல்ல எனவும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். தொடர்ந்து தங்கள் தரப்பிலே போதிய விளக்கமளிக்க தனி நீதிபதி வாய்ப்பளிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையை ரத்து செய்ய தாக்கல் செய்திருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அவசர வழக்காக விசாரிக்க வாய்ப்பில்லை எனவும் ஆடு கோழி பலியிடக்கூடிய விவகாரம் தொடர்பான வழக்கில் ஏற்கனவே 3 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவும் மேற்கோள் காட்டி அவர்கள் பேசியிருந்தார்கள். தற்போது தர்கா தரப்பில் கோரப்படும் நிவாரணம் தொடர்பாக அந்த தீபத்தூண் வழக்கிலே விவாதிக்கப்பட்டுள்ளது எனவும் அதில் இன்றைய தினம் இந்த அமர்வு உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.